தவிசாளருடைய அதிகாரம் என்னன்னு இவனுக்கு தெரியாதவன் தவிசாளர். இது இவனை ஆர் போட்டவங்களும் தெரியாது. இது அந்த கட்சி செய்தது அவர் தான் நான் நினைக்கிறேன். ஊடகவியலாளர் ஐசி இருந்தா இங்க இவனோட கலக்க ஊடகவியலாளர் ஐசி இருக்கு. அவர் மினிஸ்ட்ரி ஐசி இருக்கு. நீ ஒவ்வொரு நாளும் என்ன அதிகாரம் இருக்கு? கடிதம் கேட்கிறக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவருக்கு? சபை ஒழுங்கில் ஒருவர் சதச்சோதனைக்கு தவிசாளர் ஒழுங்கு போறதாக இருந்தால் உபதவிசாளர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு தான் போகும். இங்கே நாங்கள் ஒன்றும் சட்டத்துக்கு தெரியாம நாங்கள் குடும்பம் இல்லாத ஆக்களும் இல்லை. இது எந்த குடும்ப பிரச்சனை இங்கே கதைக்க வரண்டால் எனக்கு குடும்பம் இல்லை. எம்ஜிஆர் எங்க சட்ட விட்டு ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பந்தம் நான் ஆர்ப்பாட்டம் செய்யவோ இது எனக்கு இந்த அங்க உள்ள குறை கதைக்கிறாங்க. இப்போ இவர் அந்த அந்த நான் அந்த டைம் கலையிலேயோ அது எனக்கு தெரியும். இந்த டைம் தேவையில்லை. ஆனால் எனக்கு அதுக்குரிய பதில் கிடையாது. அந்த நிராகரிச்சு அந்த டைமுக்கு நான் தனியாக தான் கொடுத்தேன். ஏன்னா 3 நாளைக்கு எனக்கு லிட்டர் வந்துருக்கலாம். 3 நாளைக்கு கடன் கொடுத்துருக்கேன். எனக்கு இருக்கலாம். இதே ஒரு கேவலமான வேலை. நான் உயரிய சபை என்று சொன்னால் எழுப்பி போறதாக இருந்தால் ஒருத்தர் கதை ஜன்னிக்கையை எழுப்பி போறதாக இருந்தால் உபதவிசாரத்தை பொறுப்பு தெரிஞ்சிருக்கும். தந்ததா இல்லை. இது நாகரிகம். உயரிய சபை என்று சொல்றது அல்ல. உயரிய சபைக்குரிய ஒழுக்கம் இருக்கணும். முதல் தெரியல. நான் தவிசாளராக பிறக்கேன். அதை மட்டும் மறக்கக்கூடாது. தெரியல. ஊடகவியலாளர் பற்றி கதைக்கல. நாங்கள் இதுல சபையில நாங்கள் எடுக்கிற முடிவு தான் இங்கே அவர் நடைமுறைப்படுத்தலாம். இதுக்காக அவர் தனியாக முடிவு எடுக்கலாம். சரியில்லை. இப்போ நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் இதுல இருக்கிறாங்க கேட்குறேன். உங்களுக்கு ஊடக ஐசியோட வாரதாக யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? சொன்ன பேர்ல வைத்தியசால சம்பந்தமானதா? சரியா? செயலாளரை பார்த்தா நான் கிடைக்கிறேன். கூட்டம் ஒத்துழைக்கப்படுதா? ஒத்துழைக்கப்படல. கூட்டம் இதோட வேலை செய்யப்படுகிறது. சரியா? கூட்டம் ஓகே விரைவு செய்யப்பட்டது. நான் 2 3 தடவை நடத்தக்கூடாது. கூட்டம் சபையில தவிசாளரை பார்த்து தான் கதைக்கலாம். தவிசாளர் எழுப்பி போய் யார்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனோம். இந்த சபையில நீங்கள் எல்லாரும் அவைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து ஒரு பெசரசின் அவர் அதிகாரியை மாற்றலாம் என்று சொன்னால் ஏன் மாஞ்சோலை நான் கிடையாது. அவனை உள்ள விடலாம். என்ன புனிதக்காரும் பயப்படுத்தவில்லை. உங்களுக்கு மீடியாவுக்கு பயம், மீடியாவுக்கு முன்னுக்கு பயமில்லை. எங்களுக்கு இதுல யாருக்கும் பயமில்லை. இந்த பிரேரணை ஏற்கலாண்டா இதுல சொல்லணும். என்ன 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 அடிப்படையில் ஏற்கலாம்? என்ன அடிப்படையில் ஏற்கலாம்? இந்த உபதவிசாளருடைய அதிகாரம் என்னன்னு இவனுக்கு தெரியாதவன் தவிசாளர். இது இவனை ஆர் போட்டவங்களும் தெரியாது. இது அந்த கட்சி செய்தது அவர் தான் நான் நினைக்கிறேன். ஊடகவியலாளர் ஐசி இருந்தா இங்க
இவனோட கதைக்கு உடம்பு ஐசி இருக்கு அவன் மினிஸ்ட்ரியின் ஐசி இருக்கு நீ ஒவ்வொரு நாளும் கடிதம் நாடு என்ன அதிகாரம் இருக்கு கடிதம் கேட்கறக்கு என்ன அதிகாரம் இருக்கு இவருக்கு